respected PC Sriram sir, Ismail sir and VGP family, வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி இணையதள நண்பர்கள், கேமராமேன், ஃபோட்டோகிராஃபர்ஸ் அண்ட் ஏபி ஸ்ரீதர் சார், அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். ஆக்சுவலாக எனக்கு இந்த கேமரா மியூசியமுக்கு என்ன தொடர்பு இருக்குன்னே தெரில. என்கிட்ட ஒரு கேமரா கூட கிடையாது. நான் தான் அவர்கிட்ட சொன்னேன், எனக்கு ஃபோட்டோ எடுக்க தெரியாது, எனக்கு பயம், அது ஃபோட்டோலாம் கரெக்டாக எடுக்க வருமா, அது தப்பாக எடுத்துடக்கூடாது அப்படின்னு சொல்லி நான் எப்போவுமே கேமரா தொடவே மாட்டேன். என்கிட்ட இருக்கிற இந்த ஒரே ஒரு ஐஃபோன் தான், அதை வச்சு தான் எடுத்துகிட்டு இருப்பேன். பட் இங்கே வந்து பார்த்ததுக்கப்புறம் ஒரு ஆர்வம் வந்திருக்கு, ஒரு நல்ல கேமரா வாங்கி ஃபோட்டோகிராஃபி கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி. ஸோ கேமரா பற்றி தெரியாத எனக்கே இந்த மியூசியம் வந்து இவ்வளோ இன்ஸ்பயர் பண்ணுது அப்படின்னா அது மேலே ஆர்வமாக இருக்குது. அதை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு நினைக்கிற எல்லாருக்குமே இது இன்னொரு விஷுவல் என்சைக்ளோபீடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். வந்து பார்த்து நிறையா விஷயங்களை கற்றுக்கலான்னு நினைக்கிறேன். எனக்கு இவ்வளோ டைப் ஆஃப் கேமராஸ் வச்சுருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ஏபி ஸ்ரீதர் சார் சொல்லும்போது லாஸ்ட் 14 இயர்ஸில் நான் உருப்படியாக பண்ண ஒரு விஷயம் இதுதான் அப்படின்னு சொல்லி ரொம்ப சாதாரணமாக சொன்னாங்க. வேர்ல்ட் ஃபஸ்ட் வந்த கேமராலேருந்து ஆரம்பிச்சு நம்ம அறிவு எவ்வளோ அப்படின்னா, அந்த பெரிய கேமரா பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு தோணுது இதில் எப்படி செல்ஃபி எடுக்க முடியும், ஏன் அதை டிசைன் பண்ணாங்க, இவ்வளோதான் நமக்கு தோணுது. பட் இதிலேருந்து கேமராஸ் எவால்வா இன்றைக்கி வேற ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்றத பார்க்கும்போது, அதை இப்படி கண்ணால் பார்த்து தெரிஞ்சுக்கும் போது எல்லாருக்குமே அது ஈஸியாக புரியும், படிக்க முடியும்னு நினைக்கிறேன். இது ஒரு பெரிய முயற்சிலாம் இல்லை, இது ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ஸ்ரீதர் சார். ஸோ இதில் என்னையும் ஒரு சின்ன பார்ட்டாக சேர்த்துக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னொரு பெரிய தேங்க்ஸ் வீட்டு பக்கத்துலேயே ஃபங்க்ஷன் வச்சதுக்கு. ஃபங்க்ஷன்னா சிட்டிக்கு கிளம்பி வரணும், 3 மணி நேரம் ஆகுது எனக்குலாம். தேங்க்யூ அதுக்கும். அண்ட் பிசி சாரோடையும் சேர்ந்து கலந்துக்கிட்டது ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ஏபி ஸ்ரீதர் சாருக்கு இன்னொரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். பிசி சார் வந்து ரெமோ படம் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய முக்கியமான ஒரு பார்ட்டாக இருந்தது ஏபி ஸ்ரீதர் சார். அதுக்கும் இந்த நேரத்தில் ஸ்பெஷல் தேங்க்ஸ் சார். லைஃப்பில் அது எனக்கு ஒரு பெரிய அனுபவம் அண்ட் அது ஒரு பெரிய ஹானர்னு நினைக்கிறேன் பிசி சாரோட ஒர்க் பண்ணது. அதுக்கு நீங்களும் ஒரு பார்ட்டாக வந்திருக்கீங்க, அது அமைகிறதுக்கு தேங்க்யூ. அண்ட் கேமரா பற்றியோ இல்லை அதை பற்றின விஷயங்களையோ பற்றி பேசுகிறதுக்கு அதிக அனுபவமோ அதை பற்றின திறமையோ கிடையாது, ஆசை மட்டும்தான் உண்டு. ஸோ நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஃபோட்டோகிராஃபி பற்றி தெரிஞ்சதுக்கப்புறம் இன்னும் நிறையா பேசுகிறேன். அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ், சார் சொன்ன மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் இதை வந்து டெஃபினட்டாக பார்க்கணுன்னு நினைக்கிறேன், கண்டிப்பாக பார்ப்பாங்க. அண்ட் சிங்கப்பூர்லேயும் இதை அடுத்து ஆரம்பிக்க போகிறதா சொன்னாங்க. ஸோ இது அதுக்கப்புறம் நொய்டாலையும் ஸ்டார்ட் பண்ண போகிறதா சொன்னாங்க. ஸோ இது எனக்கு தெரிஞ்சு இனிமேல் உலகம் ஃபுல்லாக போகும்னு நினைக்கிறேன். அண்ட் அதோட முதல் படி இங்கே அழகாக அமைஞ்சிருக்கு. ஸோ அதில் உங்கள் கூட நானும் கலந்துக்கிட்டதில் எனக்கு ஒன்ஸ் அகெயின் ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஏபி ஸ்ரீதர் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டிக்கு. அண்ட் ஒன்ஸ் அகெயின் எல்லாருக்கும் தேங்க்யூ. லவ் யூ ஆல். ஸ்ரீதர் எங்கள் வீட்டு பிள்ளை, எப்படி சிவகார்த்திகேயன் வந்து எல்லாருக்கும் பிள்ளை மாதிரி இவர் வந்து எங்கள் வீட்டு பிள்ளை. என்னோட நெக்ஸ்ட் தம்பி பிரசாத் தாஸோட ரொம்ப நெருங்கிய நண்பர், ரொம்ப ரொம்ப துடிப்பானவர். நான் இப்போ பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஏன்னா பல பரிமாணங்களை செஞ்சுட்டு வர்றாரு. ஒன்று மேலே ட்ரிக் ஆர்ட் மியூசியம்னு வச்சுருக்காரு, அதில் நல்ல ரெஸ்பான்ஸு. அதுக்கு அடுத்தாப்பில் இந்த கேமரா மியூசியம். உங்களுக்கெல்லாம் தெரியும், 1975 எங்கள் தகப்பனாரும் எங்களுடைய சித்தப்பாவும் ஆரம்பித்து இந்த விஜிபி தங்கக்கரை வளாகம் இன்று பல பரிணாமங்களை கடந்து வந்திருக்கு. இப்போது ரீசெண்டாக சமீபத்தில் நிறைய மாற்றங்களை செஞ்சுருக்கிறோம். உள்ளே வந்து தீம் பார்க்கில் எல்லா எக்யூப்மெண்ட்டையும் இப்போது அயல்நாட்டிலேருந்து வரவழைச்சு அதை இப்போ வந்து மக்களுக்காக இப்போ கொடுத்துருக்கோம். ஒரு வாட்டர் பார்க் இருக்குது. அடுத்து வாட்டர் பார்க் அடுத்தாப்பில் சென்ற வருடம் இந்த ஸ்னோ தீம் பார்க்கை ஹைதராபாத் உள்ள நகரத்தில் உள்ள ஒரு நண்பரோடு ஜாயின்ட் வெஞ்சராக இந்த ப்ராஜெக்டை செஞ்சுருக்கோம். அவங்க ஹைதராபாத்தில் ஒரு ஸ்னோ தீம் பார்க் வச்சுருக்காங்க. ஸோ அவங்களோடு சேர்ந்து இணைந்து இந்த ப்ராஜெக்ட் செஞ்சோம். ரொம்ப அமோகமான வரவேற்பு. என்னென்றால் காஷ்மீருக்கு போக வேண்டாம், சென்னையிலே வந்து நல்லா குழுன்ட்டு நல்லா -5 டிகிரி சென்டிகிரேட்டில் உள்ளே இருந்துட்டு போகலாம். ஸோ அந்த ஒரு என்டர்டெயின்மெண்ட்டில் எங்களுக்கு அவங்க மூலமாக கிடச்சிது. அதுக்கு அடுத்தப்பலாக அவங்க மூலமாகவே ஸ்ரீதர் எங்களோட இந்த ட்ரிக் ஆர்ட் மியூசியத்தில் இணைஞ்சு இந்த மியூசியம் செஞ்சு வராங்க. இது மாதிரி பல புதிய திட்டங்களே விஜிபியில் மக்களுக்காகவே நாங்கள் செஞ்சுட்டு வரோம். கண்டிப்பாக இந்த கேமரா மியூசியம் இது வந்து கண்டிப்பாக அதில் ஒரு பெரிய வரவேற்பு. நான் வந்து என்னோட சின்ன வயசுலேருந்தே கேமரா எடுக்கிறதுல எனக்கு ஒரு நல்ல ஆர்வம். எனக்கு வந்து சார் மாதிரி இல்லை, கொஞ்சம்
ஒரு ஒரு 20-30,000 ஃபோட்டோஸ் நான் எடுத்திருக்கேன். நிறைய அந்த காலத்துலேருந்தே எல்லா கேமராஸையும் யூஸ் பண்ணி அது ஒரு ஹாபியாக செஞ்சுட்டேன். இப்போ எனக்கு அது பார்க்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. எல்லா கேமராஸும் இங்கே வந்து ஸ்ரீதர் வச்சுருக்காரு. ஸோ என்ன மாதிரி ஒரு ஹாபிஸ்ட்டுக்கு இது கண்டிப்பாக இது வந்து ஒரு சிறந்த இடமா இருக்கும். ஸோ ஐ விஷ் all the best to Sridhar and this venture. Thank you. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினால் வந்திருக்கின்ற அனைவருக்கும் என் அன்பான நல்வாழ்த்துக்களையும் தேவர் உங்கள் எல்லோரும் அபிதமாக ஆசீர்வதிக்க வேண்டுகிறேன். இன்று ஒரு மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் கொண்டாடுகின்றோம். சினிமாவில் நடிப்பவர்களும் படத்தில் ஃபோட்டோ ஷூட் எடுப்பதிலும் நிறைய வித்தியாசம் இருக்கு. என்று இங்கு பார்க்கும் பொழுது பத்திரிகை சகோதரர்களும் நிழல் பட நிபுணர்களும் ஊடகங்களும் அருமையான தம்பி சிறிதர் ஆரம்பித்த இந்த கண்காட்சிக்கு வந்திருக்கின்றார்கள். நமது அன்புக்குரிய ஐயா இஸ்மாயில் அவர்கள் வந்திருக்கின்றார்கள். தம்பி ஐயா ஸ்ரீராம் அவர்களை பற்றி பேச வேண்டும் என்றால் அவர்கள் எங்கள் பிஜேபி தங்க கடற்கரைக்கு பல முறை வந்திருக்கின்றார்கள். காலஞ்சிற்ற சகோதரர் கர்ணன் அவர்கள் மிகவும் உயர்ந்த ஒரு கேமராமேன். அந்த வரிசையில் நமது ஐயா அவர்கள் மிக அற்புதமாக கேமராவிலே படம் பிடித்து காண்பிக்கின்றார்கள். வயது குறைந்தவனை வயது ஆனதாகவும் வயது அதிகமானவர்களை சிறு பிள்ளைகளை காண்பிப்பதும் அவருக்கு கைவந்த கலை. எப்பொழுதும் அவருடைய சிந்தனை சினிமாவில் நாம் எடுக்கும் பொழுது புதுவிதமாக எல்லோரும் பார்த்து ரசிக்கும்படியாக எடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளத்திலே வந்தது. இன்று அவர்கள் மூலமாக பல புகைப்பட நிபுணர்கள் சினிமா கலைஞர்கள் நிறைய பேர் வந்திருக்கின்றார்கள். அவர்கள் அதிகம் பேச மாட்டார். ஆனால் அவரை பார்த்த உடனே நான் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சிங்க முகம் மாதிரி அவர் இருக்கும். ஆனால் அன்பும் பண்பும் நிறைந்து எல்லோருக்கும் அவர் மிக அருமையாக படப்பிடிப்பில் எப்படி படம் எடுக்கணும்னு சொல்லுவார்கள். இன்று இளஞ்சிங்கமாக சிவகார்த்திகை வந்திருக்கின்றார். அவர் ஃபோட்டோ எடுக்கணும்னா ஆனால் அவர் வந்து கேமரா மாதிரிலாம் எடுப்பாங்க. நம்ம பார்த்தோம். இன்று பிஜேபி தங்க கடற்கரையில் எங்கள் கடற்கரை உயர்ந்தது காரணம் அருமையான அண்ணாச்சி அவர்கள் இருக்கும் பொழுது நான் ஆரம்பித்த அந்த இடம் சினிமா ஷூட்டிங் நிறைய வரும். ஐயா பாலச்சந்திரன் அவர்கள் இன்னும் பல பேர் டைரக்டர்ஸ் வருவார்கள். அவர்களுக்கு தகுந்தபடி நாங்கள் இந்த இடத்தை அமைத்தோம். ஆகவே சினிமா நண்பர்களுக்கு இந்த நேரத்தில் எனது வாழ்த்தை சொல்கின்றேன்.
ஒரு சிறிய ஒரு நிமிடத்தை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு திருமணம் ஆனது என் அருமை அண்ணாச்சி அவர்கள் படம் எடுத்தார்கள். அப்பொழுது இந்த டப்பா கேமரான்னு சொல்லுவாங்க. அதில் 12 ஒரு ரோலில் 12 ஃபிலிம் எடுக்கும். அதை எங்கள் அண்ணாச்சி தான் எடுத்தாங்க. அப்போ என் ஒய்ஃபு வந்து இந்த படம் எடுக்கிறவர் யாருன்னு கேட்டாங்க. அதாம்மா உங்கள் அத்தான் எங்கள் அண்ணாச்சி சொன்னேன். இப்பவும் பார்க்கும்பொழுது பொது விதமாக நினைத்த மாத்திரத்திலே எடுத்து உடனடியாக உலகமெல்லாம் நாம் படத்தை அனுப்புகின்றோம். இன்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இப்பொழுதே இது அமெரிக்காவுக்கு சென்றிருக்கும். இன்று அருமை தம்பி 20 ஆண்டுகளாக தன் உழைப்பின் மூலமாக அந்த உழைப்பின் சக்தியை பயன்படுத்தி 4500 கேமராக்கள் நாங்கள் பார்த்தோம். இது சாதாரண விஷயம் இல்லை. முடியும் முடியும் என்ற நம்பிக்கையுடன் செய்ய வேண்டும். இந்த ஒரு சாதாரண இந்த ரிசார்ட் மிகவும் சாதாரணமாக இருந்தது. ஆனால் எல்லோரும் முடியும் என்ற நம்பிக்கையுடன் செய்து இன்று உலகில் பல்வேறு நாடுகளிலிருந்து எல்லா நாடுகளிலிருந்து இங்கே வந்து பார்த்து செல்கின்றார்கள். அதில் அருமை மகன் ரவிதாஸ், ராஜாதாஸ், எங்கள் பிள்ளைகள் எல்லோரும், என் தம்பி விஜி செல்வராஜ், எல்லோரும் இணைந்து நாம் முடியும் நம்பிக்கை செய்கின்றோம். ஆகவே தான் இன்று இந்த இடத்திலே இவ்வளோ ஊடகங்கள், இவ்வளோ நிபுணர்கள், பத்திரிகை சகோதரர்கள் எல்லோரும் வந்திருக்கின்றீர்கள். அனைவருக்கும் எனது அன்பான நல்வாழ்த்துக்களையும் இறைவன் உங்களை அவிதமாக ஆசீர்வதிக்க வேண்டும் என்று வாழ்த்து தெரிவித்துக் கொள்கின்றேன். நேற்று முந்தின நாள் தான் எனக்கு 80வது பிறந்த நாள் கொண்டாடினார்கள். ஆகவே நான் உங்களை ஆசீர்வதிக்க தகுதி இருக்கின்றது. ஆக உங்களை ஆசீர்வதித்து வாழ்த்தி மேன்மேலும் வளர வேண்டும். தம்பி சிறிதர் இன்னும் மேல் வர வேண்டும் சொல்லி மீண்டும் இறைவனுக்கு நன்றி செலுத்தி வாழ்த்தி வணங்குகிறேன். வணக்கம்.